வணக்கம். ஒரு புலி வழிபட்ட சிவன் கோவிலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அந்த அதிசயமான இடம்தான் திருப்புலிவனம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டத்தில் இந்த திருப்புலிவனம் என்ற ஊர் அமைந்துள்ளது. திரு என தொடங்கும் பெயருடைய ஊர்கள் பெரும்பாலும் பாடல் பெற்ற தலங்களாகவும் இருக்கும். உதாரணமாக திருவண்ணாமலை, திருவரங்கம், திருவெற்றியூர், திருநள்ளாறு, திருக்கழுகுன்றம் ஆகிய ஊர் பெயர்களை குறிப்பிடலாம். தமிழகத்தில் உள்ள ஊர் பெயர்களை கூர்ந்து கவனித்தால் இறைவனுடைய பெயர் ஊருக்கும் ஊரினுடைய பெயர் இறைவனுக்கும் இருக்கும். அதன்படி இறைவனுடைய திருநாமத்தை தாங்கிய ஊர் திருப்புலிவனம். தமிழ்நாட்டில் புலிவனம், புலியூர் என்ற பெயரில் பல ஊர்கள் உண்டு. அந்த வகையில் திரு ஓமாம்புலியூர், திரு எருக்கத்தம் புலியூர், பெரும்பற்ற புலியூர் ஆகியன குறிப்பிடத்தக்கவை. பெரும்பற்ற புலியூர் என்பது தில்லை என்று அழைக்கப்படும் சிதம்பரத்திற்கு உள்ள மற்றொரு பெயராகும். திருப்புலிவனம் என்ற இப்பெயர் வர காரணம் என்ன? ஒரு சமயம் புத்திரபாகியம் இல்லாததால் வருந்திய மத்தியந்தின முனிவர் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிய இறைவனின் அருளால் ஒரு மகனுக்கு தந்தையானார். உரிய பருவத்தில் அச்சிறுவன் சிவதீட்சை, பஞ்சாட்சர உபதேசம் ஆகியன கொண்டான். அழியக்கூடிய போகங்களை அளிக்க வல்ல தவத்தை விட சிவ வழிபாடே உயர்வையும் மறுமை இன்பத்தையும் தரும் என மத்தியந்திர முனிவர் வழிகாட்டினார். தில்லையம்பலத்தில் சிவலிங்கத்தை நிறுவி அதிகாலையில் நீராடி சிவ சின்னங்களை தரித்த பின் அந்த லிங்கத்தை மலர்களால் பூஜிப்பதே சாலவும் சிறந்தது என கூறினார். அவ்வாறே முனிகுமாரனும் தில்லைவனத்தில் பர்ணசாலை அமைத்து வழிபட்டு வந்தார். அதிகாலை வண்டுகள் தீண்டாத மலர்களை ஈசனுக்கு அளிப்பதை விரதமாக கொண்டு விளங்கினார். மழைக்காலங்களில் மரங்களில் ஏறும்போது கால்கள் சறுக்காமல் இருக்கவும், தேவைப்பட்ட மலர்களை மட்டும் பறிக்கக்கூடிய அளவிற்கு கண் பார்வை கூர்மையாக விளங்கவும் புலியின் கால்கள், கண்கள், வால் ஆகியவற்றை இறைவன் முனிவருக்கு கொடுத்தருளினார். இதனால் முனிகுமாரருக்கு வியாக்கிரபாதர், அதாவது புலிக்கால் முனிவர் என பெயர் ஏற்பட்டது. இம்முனிவர் தில்லையில் பல நாட்கள் தங்கியிருந்து ஈசனின் திவ்ய நடனத்தை கண்டு களித்தவாறு பூஜை செய்தார். வியாக்கிரபாதர் பூஜித்த லிங்கம் இடம்பெற்றுள்ள கோவில் வியாக்கிரபுரீஸ்வரம் என்றும் இளமையாக்கினார் கோவில் என்றும் அழைக்கப்படுகின்றது. இவை தவிர வேறு பல தலங்களிலும் வியாக்கிரபாதர் வழிபட்டதாக அந்தந்த தல புராணங்கள் கூறுகின்றன. திருப்புலிவனத்தில் உள்ள இறைவனை வியாக்கிரபாதர் வழிபட்ட காரணத்தினால் வியாக்கிரபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஒரு சமயம் முனிவர் ஒருவர் சாபத்தினால் புலியாக பிறந்தார். அவ்வாறு புலியாக பிறந்தும் இறைவனை பூஜித்து வந்தார். சாப விமோச்சனம் எனும் அருளிற்காக முனிவர் காத்திருந்த காலத்தில் ஒரு செல்வ வணிகன் தான் விற்க இருக்கும் பொருட்களின் விலையெல்லாம் மலிந்திருந்த காலத்தில் அந்த பொருட்கள் எல்லாம் நன்கு விற்க ஈசனை வேண்டினான். அவன் வேண்டியபடியே பொருட்கள் அனைத்தும் விற்று போக அதற்கு நன்றியாக அந்த சிவலிங்கத்திற்கு மலர் தூவி நீர் பெய்து தூபம் இட்டு தன் நன்றியை செலுத்தினான். வழக்கமாக தான் பூஜை செய்யும் நேரம் நெருங்கியதும் கோவிலை வந்தடைந்த புலி இறைவனுக்கு நடந்த சைவ சைத்தியோபகாரங்களை கண்டு கோபம் அடைந்தது. தன்னை நிராகரித்து பிறர் பூஜை ஏற்ற இறைவன் மீது கோபம் கொண்டு சிவனையே தாக்கத் தொடங்கியது. அதனுடைய சாப விமோச்சன காலம் நெருங்கிற்று. அருகில் உள்ள கருவேப்பம்பட்டியில் புலி இறைவனால் அழிக்க பெற்று சாப விமோசனம் பெற்றது. வியாக்கிரம் என்றால் புலி. வியாக்கிரத்திற்கு அருள் புரிந்தமையால் இவர் வியாக்கிரபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இறைவன் சாபத்தினால் புலியாக பிறந்த முனிவர் புலிவலம் வந்து இத்தலத்து ஈசனை நித்தம் வலம் வந்து வணங்கி வழிபட்டு இறுதியில் முக்தி பெற்றதினால் இத்திருத்தலம் புலிவலம் எனவும் திரு என்னும் சிறப்பும் சேர்ந்து திருப்புலிவலம் என்று ஆனது. பின்பு இப்பெயரும் மருவி திருப்புலிவனம் என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வளவு பெருமையும் அருளும் நிறைந்த திருப்புலிவனம் என்னும் இத்திருத்தலத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை தரிசிக்க வேண்டும். இத்தலத்தில் வீற்றிருக்கும்
வியாக்கிரபுரீஸ்வரரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய.